சிம்பிளான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், சோயா சாஸ் எல்லாமே எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ண ஒரு வெங்காயம், கேப்சிகம், வெங்காயத்தழை, கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தழை ஆட் பண்ணதால் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே எண்ணெயிலேயே அப்படியே வதக்கட்டும். இப்போ பன்னீர் 65 மாதிரி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் நல்லா சூடானதும் மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா காய்கறி வெந்துட்டுருக்கும். லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப்பாடை வந்து நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை நல்லா ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் 65 ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.